மிராக்கிள் மார்னிங் புக்கோட ஆத்தர் ஹால் எல்ராட். அவர் ஒரு நார்மல் சேல்ஸ்மேன். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவரோட லைஃப் ஸ்டாப் ஆகிருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ நார்மல் லைஃப் திரும்ப வர சான்ஸ் ரொம்ப குறைவு. இங்கே தான் 99% பீப்புள் பிரேக் ஆகுறாங்க. அவர் ரியலைஸ் பண்ணார், ஆக்சிடெண்ட் நடந்தது கண்ட்ரோல் இல்லை, ரெக்கவரியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல தான் கண்ட்ரோல் இருக்குது. அவரோட மைண்ட் செட்டை ரீபில்ட் பண்ணுறாரு. அப்படி உருவானது தான் மிராக்கிள் மார்னிங். நீங்கள் தினமும் காலையில் எழுந்தது என்ன நடக்குது? அலாரம் ஸ்னோஸ், ஃபோன் ஸ்க்ரோல், லாஸ்ட் மினிட் ரஷ். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, என் வாழ்க்கை ஏன் சேஞ்ச் ஆகலை? இதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத், 95% பீப்புள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட டேலண்ட் இல்லாமல் இல்லை, மார்னிங் ரொட்டீனை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால. இந்த புத்தகத்தில் சொல்லப்படுற 6 ஹேபிட்ஸ் சிம்பிள் தான், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா உங்கள் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேவஸ் சிஸ்டம். இதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட் சிஸ்டம். இந்த 6 ஹேபிட்ஸ் கம்பைன் ஆகும்போது தான் ரியல் இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் ஹேபிட், சைலன்ஸ். உங்களோட டெய்லி மார்னிங் எப்படி ஆரம்பிக்குது? நாய்ஸா இல்லை கிளாரிட்டியா? சைலன்ஸ்னால் மெடிடேஷன் மட்டும் இல்லை, 5 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து உங்கள் மைண்டை செட்டில் ஆக விடுறது. இப்படி சைலன்ஸ் ஹேபிட் பில்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? காம் மைண்ட் இல்லாதவன் கரெக்ட் டிசிஷன் எடுக்க மாட்டான். சைலன்ஸ் மூலம் ரியாக்ஷன் குறையும், பேஷன்ஸ் அதிகமாகும், ஒரு கிளாரிட்டி வரும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வரலாம், தாட்ஸ் அதிகமாக வரலாம், உங்கள் மைண்டு ஓவர்லோடடாக இருக்குன்னு இதுதான் சைன். நீங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா பிக் ஆக்ஷன் வேணாம், டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் சைலன்ஸ் போதும். அமைதி இல்லாத மைண்ட் சரியான வாழ்க்கையை உருவாக்காது. ரெண்டாவது ஹேபிட், அஃபர்மேஷன்ஸ். நீங்கள் அதிகமாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களோட நீங்கள் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கான்வர்சேஷன் பாசிட்டிவாக இல்லை. எப்போவுமே உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது, எனக்கு முடியாது, எனக்கு லக் இல்லை. இது ஜஸ்ட் தாட்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி. இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கலாம். அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? நான் மில்லியனர் ஆகணும்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறதா? ரியல் அஃபர்மேஷன் நீங்கள் யார் ஆகணும்னு கான்ஷியஸ்லி டிசைட் பண்ணுறது. நீங்கள் உங்களை டவுட் பண்ணுற வரைக்கும் இந்த உலகம் உங்களை சீரியஸாக எடுத்துக்காது. அஃபர்மேஷன் செல்ஃப் டவுட்டை குறைக்கும், கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிற வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலன்னா லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்ட்டு. மூணாவது ஹேபிட், விஷுவலைசேஷன். அஃபர்மேஷன் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லும், விஷுவலைசேஷன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு காட்டும். டைரக்ஷன் இல்லாத எஃபர்ட் வேஸ்ட்டு. நீங்கள் டெய்லி செய்ய வேண்டியது, டெய்லி 2 to 3 மினிட்ஸ் உங்கள் கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் கிடைச்சா எப்படி ஃபீல் ஆகும், என்ன சேஞ்ச் ஆகும், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த விஷுவலைசேஷன் உங்கள் மைண்டுக்கு டார்கெட்டை கொடுக்கும், உங்களோட ஆக்ஷனுக்கு மீனிங் கொடுக்கும். நீங்கள் பார்க்காத ஒரு ஃப்யூச்சரை உங்களால் அடையவே முடியாது. நீங்கள் டெய்லி எதை மென்டல் ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அது ஸ்லோலி உங்கள் ரியாலிட்டியாக வரும். நாலாவது ஹேபிட், எக்ஸசைஸ். நீங்கள் டயர்டாக இருந்தால் என்ன ஆகும்? சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாலேஜும் இருக்குது, அதுக்கு பெஸ்ட் பிளான்ஸ் கூட இருக்குது, ஆனால் அதுக்கான ஆக்ஷன் இல்லை. அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இருந்தும் உங்ககிட்ட எனர்ஜி இல்லைன்னா எக்ஸிக்யூஷன் 0 தான். எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ரீசன் ஜிம், ஹெவி ஒர்க் அவுட், ஸ்வெட்டிங், இதை பற்றி யோசிக்கிறதுனால தான். ஆனால் 10 மினிட்ஸ் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், லைட் ஒர்க் அவுட்டே உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு போதுமான எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் எப்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? லேசியாக இருந்த நாளில் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக உருவாகும், ஆனால் ஆக்டிவாக இருந்த நாளில் கிளாரிட்டி அதிகமாக உருவாகும். ஒரு ஸ்ட்ராங் ட்ரூத், டிசிப்ளின் மைண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் பாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் உடம்பு வீக்குனா உங்கள் கோல்ஸ் கூட வீக் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணால் தான் உங்கள் லைஃப்பும் மூவ் ஆகும். அஞ்சாவது ஹேபிட், ரீடிங். ஒரு கசப்பான உண்மை, உங்கள் ஸ்கூல் முடிஞ்சதும் உங்களோட லேர்னிங்கும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் கற்றுக்கலான்னு. கரெக்டு தான், ஆனால் அது ஸ்லோ ப்ராசஸ். ரீடிங் மூலமாக மற்றவங்களோட 10 இயர்ஸ் மிஸ்டேக்ஸை நீங்கள் 10 டேஸில் கற்றுக்க முடியும். ஆவரேஜ் பர்சன் என்டர்டைன்மெண்ட்டை கன்சியூம் பண்ணுவான், ஆனால் க்ரோத் மைண்ட் செட் பர்சன் நாலேஜை கன்சியூம் பண்ணுறான். டெய்லி 10 பேஜஸ் ரீடிங் உங்கள் திங்கிங் லெவலை மாற்றும், நீங்கள் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆவீங்க. ஆனால் ஒரு வார்னிங், புக்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு விடுறதுக்கு மட்டும் இல்லை, அதில் உள்ள மெசேஜை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். லேர்னிங் நிறுத்துறவன் தன்னோட வளர்ச்சியும் நிறுத்துறான். இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கிறீங்க அதுதான் நாளைக்கு உங்களை யாருன்னு டிசைட் பண்ணும். ஆறாவது ஹேபிட், ஸ்கிரைபிங். உங்கள் மைண்டில் ரேண்டம் தாட்ஸ், பழைய நினைவுகள், ஃப்யூச்சர் பற்றின கவலை எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால தான் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, உங்கள் டெசிஷனும் வீக்காக இருக்குது. ஸ்கிரைபிங்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பேப்பரில் எழுதுறது. இதில் மேஜிக் என்னென்னா, மைண்டில் உள்ள கன்ஃபியூஷன் பேப்பரில் வந்ததும் கிளியர் ஆகும். சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் பெருசாக தோணும். நீங்கள் எழுதும் போது தாட்ஸ் ஆர்கனைஸ் ஆகும், மிஸ்டேக்ஸ் தெரியும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் டெய்லி எழுத ஆரம்பித்தா உங்களை நீங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க.
இப்போ உங்ககிட்ட சேவர்ஸ்னு ஒரு ஃபுல் வெப்பன் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன இல்லை, டெய்லி அப்ளை பண்ணுறது தான் வேல்யூபிள். உங்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச். நெக்ஸ்ட் 7 days மார்னிங் 30 minutes மட்டும் இந்த 6 ஹேபிட்ஸை ட்ரை பண்ணுங்க. பெர்ஃபெக்டாலாம் வேணாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வாழ்க்கையை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் மார்னிங் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணினா வாழ்க்கை தானாக சேஞ்ச் ஆகும். எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறவன் ஃபிட்டாக இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட டைரக்ஷன் இல்லை. ரீடிங் மட்டும் பண்ணுறவனுக்கு நாலேஜ் இருக்கும், பட் அவங்ககிட்ட ஆக்ஷன் இல்லை. அஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் ரியல் சேஞ்ச் இருக்காது. ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுனா மோட்டிவேஷன் ஃபீல் வரும். இந்த 6 ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸ்மால் ஹேபிட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் அதுதான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.